எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரசன்ட் வைப்ஸ். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் ஸ்பெஷலா ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியா செய்யக்கூடிய பிளம் கேக் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பிளம் கேக்க முட்டை சேர்க்காம அவன்ல வைக்காம வீட்டுல இருக்கிற பாத்திரத்துல வச்சு சூப்பர் அண்ட் சாஃப்ட் பிளம் கேக் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பிளம் கேக்குக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் நட்ஸை எல்லாம் கால் கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் நட்ஸை சோக் பண்ண போறோம். அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆரஞ்சுல ஜூஸ் பண்ணி 1/4 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். முதல்ல இது கூட கருப்பு உலர் திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, நார்மல் உலர் திராட்சை, கட் பண்ணி வச்ச பேரிச்சம்பழம், கட் பண்ணி வச்ச செர்ரி ஃப்ரூட், உடைச்ச முந்திரி, கட் பண்ணி வச்ச பாதாம் பருப்பு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜாமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கு அப்புறமா கேக் செஞ்சா கேக் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து ஒரு ஜல்லடல 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு செப்பரேட்டா ஒரு சைடுல எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா கேரமல் செய்ய 1/2 கப் அளவு சர்க்கரைய பேன்ல சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு சர்க்கரை தானா உருகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி எதுவும் சேர்த்துக்காம அப்படியே உருக விடலாம். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை உருகி நல்ல கலர் வந்திருக்கு. இந்த டைம்ல 1/4 கிளாஸ் அளவு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். எந்த லம்ஸும் இல்லாம கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் நமக்கு இந்த மாதிரி டார்க் காஃபி கலர் அண்ட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அடுத்து மிக்ஸி ஜார்ல 3/4 கப் அளவு சர்க்கரை, 1 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காயோட சீட்ஸ் மட்டும் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ண ஒரு பவுல்ல 1/4 கப் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்ச மைதா மாவு 1/2 கப், கூடவே ஏற்கனவே பவுடர் செஞ்சு வச்ச சுகர் பவுடரை சேர்த்து 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நாம செஞ்சு வச்ச கேரமலையும் சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் நட்ஸையும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி ஆரஞ்சு தோலை கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு தோலை சேர்த்துக்கிறதுனால கேக்குக்கு சூப்பரான ஃபிளேவர் மற்றும் டேஸ்டும் கொடுக்கும். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவுல எந்த லம்ஸும் இல்லாம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கேக்க பேக் பண்றதுக்கு ஒரு ரவுண்ட் மோல்ட்ல பட்டர் பேப்பர் வச்சு எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இதுல நாம மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு டூத் பிக்ல இப்படி பண்றதுனால மாவு உள்ள எந்த ஏர் பபிள்ஸும் ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறமா லேசா இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. இப்படி தட்டி விடுறதுனால ஒரே லெவலுக்கு எல்லா பக்கமும் மாவு செட்டில் ஆகும். அடுத்து இந்த கேக் பேட்டர் மேல நம்ம விருப்பம் மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ள ரவுண்டான ஸ்டாண்ட வச்சு ஹை ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேனை உள்ள வச்சுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 55 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல அகலமான அடிக்கனமான பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட கேக்கு எல்லா பக்கமும் நல்லா பேக் ஆகி வரும். இப்ப கேக் நல்லா வெந்துருச்சு. கேக் வெது வெதுப்பான சூடு வர்ற வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டிருந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி வேற பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்ப கீழே இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்க ப்ளம் கேக் எவ்வளவு சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக்ல எக், ஆல்கஹால் எதுவுமே சேர்க்காம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா செஞ்சிருக்கோம். சோ கண்டிப்பா நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கேக் கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்க ப்ளம் கேக் எவ்வளவு சூப்பர் சாஃப்டா வந்திருக்கு. அதே போல சாப்பிடவும் செம டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. பிரசன்ட் வைப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கும் வரை பை.